ஹலோ ரெடஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூரிங் ஹெல்மெட். டூரிங் ஹெல்மெட் எப்படி வாங்குறது, அது எப்படி செக் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டூரிங் போகிற கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அது முதல்ல நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் போவோமா, இல்லை 3 months ஒன்ஸ் போவோமா, 6 months ஒன்ஸ் போவோமா, இல்லை இயர்லி ட்வைஸ் போவோமா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பைக் வாங்க போகிறீங்களோ. மேக்ஸிமம் இப்போது டூரிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் லைக் ஸ்போர்ட் பைக்கில் கூட பண்ணுறாங்க. பட் ஸ்போர்ட் பைக்கில் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுதுல்ல, அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கிராம்பிளர் டைப்லையோ இல்லை ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் இருக்கிற பைக்லையோ நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற இடம் இன்னும் கொஞ்சம் உங்களோட பாடி பெயின்லாம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு அட்வென்ச்சர் டூரிங் டைப்பில் இருக்க பைக்ஸ் எதாக இருந்தாலும். ஓகேங்களா? அது மெயினாக உங்களோட பட்ஜெட் பொறுத்து. நீங்கள் உங்களோட பட்ஜெட் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பைக்ஸை நீங்கள் போகலாம். ஹெல்மெட் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூரிங்க்கு என்ன மாதிரி ஹெல்மெட் வேணும் அப்படின்னா டூல் வைசர் இருக்கிற மாதிரி. அதாவது இன்டர்னல் சன் வைசர் வரும், மேலே எக்ஸ்டர்னல் வைசர் வரும். நான் வந்து இப்போது நான் டூரிங் போகிறேன். இந்த டூரிங்க்கு போகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா எப்போவுமே வைசர் வந்து கிளியர் வைசர் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும் ரைடிங்க்கு. ஏன்னா டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி கிளியர் வைசர் மட்டும் தான் நம்மளுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் கலர்ட் வைசர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. தட் மீன்ஸ் டே டைமில் நல்லாயிருக்கும், ஆனால் நைட் டைமில் உங்களுக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே கிடைக்காது. சில பேர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, டே டைமில் கூலிங் அந்த ஒரு ஃபுல் பிளாக் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. டே டைமில் இது நைட் டைமில் வந்து இது போட்டுப்பாங்க, கிளியர் வைசர் போட்டுப்பாங்க. பட் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் வைசர்லேயே நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். உள்ளே இன்டர்னல் சன் வைசர் இருக்கும். அந்த இன்டர்னல் சன் வைசரே நம்மளுக்கு டே டைமில் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து டூரிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மெயின் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ஹெல்மெட் எப்போவுமே வெயிட்டு கம்மியாக இருக்கணும். ஏன் வெயிட் கம்மியாக இருக்கணுன்றதுனா, நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வெயிட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் பிளேஸ்லேருந்து லைக் வீட்டிலேருந்து ஒர்க் பிளேஸ் போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு வரத்துக்கு சேர்த்து 60 கிலோமீட்டர் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஒரு 3 hours மட்டும் தான் போடுவீங்க. பட் டூரிங் போகிற ஹெல்மெட்டு வெயிட் கம்மியாக ஏன் எடுக்கணுன்றனா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் பெயின் இருக்காது. நெக் பெயின் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பைக் ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து த்ராட்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஹெல்மெட்டில் ஏரோடைனமிக்ஸ் லோவாக இருக்கும். லோவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது கழுத்து ஃப்ரண்ட்டு பேக் இப்படி போயிட்டு வரும், ஃப்ரண்ட்டு பேக்கு போகும். த்ரால் கொடுக்கும்போது பேக்கில் போகும், த்ரால் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நெக் பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒரு அட்வென்ச்சர் டைப் ஹெல்மெட்லாம் இருக்கும்ல, அந்த ஹெல்மெட்லாம் போனீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் இட்ஸ் கெட் லைக் ஷார்ப்பும் பீக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏரோடைனமிக் நல்லா பண்ணோம். அதை வச்சு நம்மளால் ஹை ஸ்பீட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா ஒரு 180 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே அதை போட்டு யூஸ் பண்ணுறது தேவையில்லாத ரிஸ்க். ஏன்னா அது இப்படி கீழே போயிடும் டக்குன்னு, இல்லை சம்டைம்ஸ் அது மேலே போகலாம். ஆனால் இப்போ நிறைய ஏரோடைனமிக்ஸ் வந்து அதில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது கீழேயும் போகாது மேலேயும் போகாது, கரெக்டாக அவங்க ஏரோடைனமிக் பண்ணும். ஸோ இப்போ வர மேக்ஸிமம் ஆஃப் ரோடிங் ஹெல்மெட் எல்லாமே, தட் மீன்ஸ் அட்வென்ச்சர் டூரிங் ஹெல்மெட் எல்லாமே உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயின் மேட்டர் லாக் சிஸ்டம். நீங்கள் டபுள் டி ரிங் லாக் போகலாமா, இல்லை மைக்ரோமேட்ரிக் லாக். மைக்ரோமேட்ரிக்னால் அந்த ஸ்ட்ராப் வருண்ட அந்த லாக், அது பேர் மைக்ரோமேட்ரிக் லாக்னு சொல்லுவாங்க. அந்த லாக் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிங்க்கு தி பெஸ்ட்டு லாக் சிஸ்டம் வந்து மைக்ரோமேட்ரிக் லாக் தான். பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களை சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த ஹெல்மெட்டை கலட்டுறதுக்கு, அதாவது இந்த டபுள் டி ரிங் லாக்கை கழட்டுறதுக்கு அவங்களுக்கு முதல்ல தெரியணும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவங்களால அந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாது. மேக்ஸிமம் அதை கட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் கூட நம்மளுக்கு இன்ஜுரி ஆகலாம். அவங்க ஏதோ ஒரு இதில் போட்டு இழுக்கிறாங்க, உள்ளே நம்மளுக்கு ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு போட்டு அது இழுத்து திறக்க முடியாமல் ஏதோ ஆச்சுன்னா உள்ளே பெரிய பிரச்சனையாகும். இதே அந்த கிளிப் லாக் ஹெல்மெட்டு, மைக்ரோமேட்ரிக் லாக் ஹெல்மெட்லாம் டக்குன்னு எடுத்து ரிமூவ் பண்ணி உங்களை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பயும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து ப்ரீத் ஸ்பேஸ் கூட கிடைக்கும். பட் நீங்கள் டபுள் டி ரிங் லாக் வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போட்டு போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் அது கழட்டவே தெரியாது. அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் மைக்ரோமேட்ரிக் லாக் இருக்கிற ஹெல்மெட்டை நீங்கள் வந்து டூரிங் யூஸ் பண்ணுங்கள். டபுள் டி ரிங் லாக் இருக்கிறத வந்து நீங்கள் சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், மோரோவர் நீங்கள் ட்ராக்லையும் யூஸ் பண்ணலாம். அது மெயினாக கண்டுபிடிச்சது ட்ராக்குக்காக தான். அப்போ வந்ததுலேருந்தே அது டபுள் டி ரிங் லாக் வந்து
சேஃப்டி கன்சர்னில் தான் இருக்குது. மைக்ரோமேட்ரிக் அந்த டபுள் ரிங் லாக் எப்போ வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ரோட்டில் யூஸ் பண்ணும்போது ஃபெயிலியர். நான் சொன்ன மாதிரி அதை நிறைய பேருக்கு அது எப்படி கழட்டணும்னு தெரியல. ஸோ கழட்ட தெரியாதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து காப்பாற்ற வேண்டியவங்களுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம் டியூரேஷனை கட் பண்ணுறது தான் மைக்ரோமேட்ரிக் லான்ச் பண்ணாங்க. மைக்ரோமேட்ரிக் லாக் அந்த ஸ்ட்ரிப் வந்து போயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் மேனுஃபேக்சர் டேட்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த 5 வருஷத்துக்கு அந்த மைக்ரோமேட்ரிக் லாக்கோட ஸ்டெப் நல்லா தான் இருக்கும். அது உங்களுக்கு தேஞ்சே போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். தேஞ்சாலுமே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நீங்கள் வந்து திருப்பி இன்னும் டைட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஆர் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் கூட டைட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ மற்றபடி நீங்கள் அந்த மைக்ரோமெட்ரிக் லாக்கை பயப்படவே தேவையில்லை. டபுள் டி ரிங் லாக் போட்டுமே வந்து ட்ராக்கில் ஹெல்மெட் கழட்டின்னு போய் தலைமையெல்லாம் வண்டி ஏறி இருக்குது. நீங்களே கூட வந்து நிறைய ஒரு ரேஸில் இருக்குது சிமோன் செல்லி கிராஷில் வந்து ஹெல்மெட் அவர் டபுள் டி ரிங் லாக் தான் போட்டிருப்பார். லைக் பிஸ்தா ஜிபிஆர் ஏஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இறந்துட்டார் அவர் வந்து ட்ராக்கில் யூஸ் பண்ணும்போது டபுள் டி ரிங் லாக் ஹெல்மெட் போட்டு தான் பிஸ்தா ஜிபிஆர் போட்டு தான் ஓட்டினார். பட் அந்த கிராஷ் வந்து கழட்டிக்குச்சு. எப்படி கழட்டிக்குச்சு எப்படி ஆச்சு அப்படின்றது இதுவுமே எனக்கு சரியாக தெரியல. பட் அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது மாதிரி ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோமேட்ரிக் லாக் ஃபார் டூரிங் அதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஆஃப் ரோட் ரேசிங் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டபுள் டி ரிங் லாக் தேவைப்படும். ஏன்னா டபுள் டி ரிங் லாக் வந்து ட்ராக்கில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு 99% ஆஃப் பீப்புளுக்கு அது எப்படி கழட்டணும்னு தெரியும். ரேஸ் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே அந்த லாக் எப்படி போடணும்னு தெரியும், கழட்டவும் தெரியும். அதனால் வந்து அது ட்ராக் ஓரியன்ட்டுக்கு மட்டும்தானே கண்டி. அது வந்து நீங்கள் ஒரு டூரிங் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு வராதிங்க. மேக்ஸிமம் மைக்ரோமேட்ரிக் லாக் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ நிறையா வந்து இந்த புல் பண்ணி சீக்கிரமாக அந்த பேடிங் கழட்டுற மாதிரி ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. பட் அது அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு ஏதோ ரொம்ப ரிமோட் வில்லேஜில் போய் ஏதோ ஒரு கிராஷ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹெல்மெட் டக்குன்னு அவங்க கழட்ட தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மைக்ரோமேட்ரிக் லாக் இருக்கிற ஹெல்மெட்டை நீங்கள் டூரிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஹெல்மெட்டு ஏரோடைனமிக் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஏரோடைனமிக் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் எடுங்க. வெயிட் வந்து 1.5 kgக்கு மேலே போகாதீங்க. 1.5 ஜாஸ்தி தான் ஆக்சுவலாக, அதோட கம்மியாக தான் இருக்கும். 1380 1450 அந்த கிராம் வெயிட்டில் இருக்கிற ஹெல்மெட்டே நமக்கு சூப்பராக இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் மோரோவர் அது ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக இருக்கிறதுனால லைக் இட்ஸ் கம்ஸ் லைக் திஸ். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏரோடைனமிக்கும் பண்ணும். மோரோவர் உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து ஹைட்ரேஷன் டியூப் வச்சுருக்கீங்கனாலும் அதில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு டூரிங் போகிறவங்க, ஒரு அட்வென்ச்சர் டூரிங் பைக் வச்சுருக்கவங்க அந்த ஹெல்மெட் போகிறது நல்லது. ஈவன் நேக்கட் பைக் வச்சுருக்கவங்க கூட அந்த ஹெல்மெட் போகலாம். ஏன்னா அந்த ஹெல்மெட்டில் நீங்கள் வந்து பீக்கை கழட்டிட்டீங்க அப்படின்னா நேக்கட் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது அந்த பீக் சொல்லுவோம். அந்த பீக்கை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக நேக்கட் பைக்கில் போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த ஹெல்மெட்டு. இப்போ நிறையா அந்த ஹெல்மெட்லேயே உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போது பீக்கை கழட்டுற மாதிரி மாடுலர் டைப் வந்துச்சு. மாடுலர் ஹெல்மெட்டும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மாடுலர் ஹெல்மெட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிற்கிறீங்க, எல்லா கியர்ஸும் கழட்டிட்டு இருக்கு தேவையில்ல, ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் தண்ணி குடிக்கணும், இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கணும், ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்மெட்டை கழட்டாமலே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ரஸ் கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் பஞ்சர் போகிறதா இருந்தாலும் சரி, நல்ல தாராளமாக அதை நீங்கள் அப் பண்ணிவிட்டு அப்ளிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் அது மாட்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏடிவி ஹெல்மெட்டும் நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸ் மாடலர் ஹெல்மெட்டும் நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு லைட் வெயிட்டில் பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் ஒரு பெரிய பிராண்டில் மட்டும் தான் அது லைட் வெயிட் இருக்குது. மற்ற எந்த பிராண்ட்லையும் அவ்வளோ லைட் வெயிட் ஹெல்மெட் இல்லை. ஓரளவுக்கு தான் இருக்கும், மற்றபடி வெயிட் தான் அது. ஏன்னா அது அந்த ஜா போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதனால் அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பட் அது ஏரோடைனமிக் பண்ணும். ஏன்னா அது நீங்கள் வரிப்படுத்தாலும் கழுத்து ஃப்ரண்ட்டு பேக்லாம் போயிட்டு வராது. எப்போவுமே நீங்கள் ஒரு ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டி பாருங்கள். அந்த ஹெல்மெட் வந்து கழுத்து இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு போயிட்டு வருது அப்படின்னா அது வந்து ஏரோடைனமிக் பண்ணல. ஸோ பண்ணாதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும். அண்ட் மோரோவர் உள்ளே வந்து பேடிங் எல்லாமே வந்து வெட் அப்சர்வ் பேடிங் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெட் அப்சர்வ் மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க பேலக்லாவாவோ இல்லை ஹெட் கேப்போ போட்டு ஓட்டுறது ரொம்ப 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 நல்லது. இதை போட்டு ஓட்டுங்க. நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் அதை அப்சர்வ் பண்ணும். அண்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் ரைட் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகாது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ரைடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு டெஸ்டினேஷனில் நிறுத்த போகிறீங்க, டே டைமில் ஓட்டு வந்துட்டீங்க, சன்வைசர் யூஸ் பண்ணியிருக்கீங்க,
சன்வைசர் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் கழட்டிங்கன்னா செம்ம பிரைட் ஆகிடும். ஸோ நம்ம தூங்குறதுக்கும் டைம் ஆகிடும். டக்குன்னு நம்ம கண்ணில் வெளிச்சம் படும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தூங்குறதுக்கான டைம் கட் ஆகிடும். ஸோ அது தூக்கம் வந்து தூங்கி அதுக்கப்புறம் காலையில் திருப்பியும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு திருப்பியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைம் டியூரேஷன் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஷேட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டியிலேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி வைசரை தூக்கிட்டு ஷேட்ஸ் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இன்டர்னல் சன்வைசரை அப் பண்ணிவிட்டு ஷேட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து ரோம் ஸ்பின்னை எதாவது சுற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட் கம்மியாகும்ல, ஸோ ஈவினிங் ஆகும்போது அப்போ நீங்கள் ஷேட்ஸ் அவுத்துட்டு சேஃப்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஆல்ரெடி நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம், டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், தூங்கிடலாம். அப்புறம் திருப்பியும் மார்னிங் எழுந்திரிச்சு 4:30 5 o'clock நீங்கள் கூட ரைடை ஸ்டார்ட் பண்ணி அகைன் நீங்கள் போகணும்னு நினைக்கிற டெஸ்டினேஷன் நீங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இதுவே நீங்கள் டக்குன்னு இது பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாயிடும். ஸோ ஹெல்மெட்டோட மெயின் திங் ஷெல்லு. அந்த ஷெல்லு வந்து பாலிகார்பனேட் இருக்கும், கார்பன் ஃபைபர் இருக்கும், கார்பன் ஃபைபர் கிளாஸ் இருக்கும், கார்பன் எராமிக் ஃபைபர்ஸ் இருக்கும், எராமிக் ஃபைபர் கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். அது வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எல்லாமே டெஸ்டட் கம்ப்ளீட்டாக தான் வரும் ஏடிவி ஹெல்மெட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு வெயிட்டை பாருங்கள், அப்புறம் பீக் வச்ச மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும், மாடலும் நல்லாயிருக்கும், வெட் அப்சர்வ் பண்ணுற பேடிங் இருக்கான்னு பாருங்கள் உள்ள, அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் மைக்ரோமெட்ரிக் லாக் இருக்கிறதா பாருங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது கம்ஃபர்டபுளாக உங்களால் பிடிக்க முடியுதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்ககிட்ட இருந்தால் அது நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கண்டிப்பாக அந்த கியர் ஷாப்பில் அந்த ஹைட்ரேஷன் பேக் இருக்கும், மாட்டின் ஜஸ்ட் டியூப் வச்சு பாருங்கள். நீங்கள் வாயில் வைக்கணும் கூட இல்லை, அது உள்ளே போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும். அண்ட் நீங்கள் வந்து எப்பவுமே ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லாங் ட்ரைவ் போகிறவங்க நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரைடிங் கியர்ஸ் ஜாக்கெட் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய அவங்களோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஏர் போகிறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் மழை பெஞ்சாலும் அதை வந்து நீங்கள் லாக் பண்ணி மேலே ஒரு லைனர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஓப்பன் வென்டிலேட்டராக இருந்ததுன்னா மழை பெஞ்சுன்னா உள்ளே தண்ணி அந்த கூலிங் ஓவர் ஆகி உள்ளே நம்மளுக்கு லைக் ஃபீவர் கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏடிவி ரைட் போகிறோம், ஏடிவி விஷயமாகவே போயிடுங்க. அந்த டூரிங் பண்ணுறவங்க எல்லாமே அந்த டூரிங் செக்டாராகவே நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுனா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் போகும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும்போது ரிட்டன் வரும்போது அந்த ஹாப்பி இருக்காது. ஏன்னா நம்ம போகணும்னு நினச்சி ஜாலியாக போவோம், ரிட்டன் வரும்போது அது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அந்த ஹெல்மெட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹெல்மெட் பர்ஃபெக்டாக வாங்கிக்கோங்க, அப்புறம் கியர்ஸ் பர்ஃபெக்டாக வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு கை உடஞ்சா கூட எழுந்திரிச்சு போய் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அட்லீஸ்ட் லெஃப்ட் உடஞ்சா ரைட்டில் சாப்பிட்லாம், இல்லை ரைட்டை உடஞ்சா லெஃப்ட்டில் சாப்பிட்லாம். பட் கால் உடஞ்சா யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், எக்காரணத்துக்கு கொண்டும் பேண்ட்டை அலட்சியமாக நினைக்காதீங்க. ரைடிங் பேண்ட் போடுங்க, நீ கார்டு போடாதீங்க. நீ கார்டு ஏன் போட வேணாம்னு சொல்கிறேன்னா, நீ கார்டு ஒரு காலத்தில் நம்ம பைக் ரைடு போகும்போதோ ரேஸ் போகும்போதோ அன்றைக்கி வந்து ரைடிங் பேண்ட்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரைடிங்க்கு என்ன பண்ணாங்க, ஸ்கேட்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது அப்போஸ் அந்த நீ கார்டு யூஸ் பண்ணாங்க. அந்த நீ கார்டு தான் நம்ம இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஸ்கேட்டிங்காக அது மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ அது உங்களுக்கு வந்து இதுக்கே வந்துடுச்சு, நீ கார்டே வந்துடுச்சு. மேக்ஸிமம் அந்த மாதிரி நீ கார்டு வாங்கி போட்டிங்கன்னா பேண்ட்டுக்கு உள்ளார போட்டுட்டு பேண்ட் மேலே போட்டுக்கோங்க, அது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு காலுக்கும் நல்லா சேஃப்டியாக இருக்கும். வெளியே வச்சு போகிறீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கும், பேண்ட்லேருந்து நழுவி கீழே வரும். ஆனால் இதுவே இது உங்கள் ஸ்கின்னில் போய்ட்டு ஓட்டிச்சுன்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி போடுங்க. உள்ள ஸ்கின்ஸ் போட்டு கூட போடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் பேண்ட் மேலே போடுறதுக்கு பதிலாக பேண்ட்டுக்குள்ளே போட்டு அது மேலே பேண்ட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அது மூவ் ஆகாது, கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்களை. பேண்ட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸிமம் பேண்ட்டு போயிடுங்க, பேண்ட் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா பேண்ட்லாம் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது கிழிகிற வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், ஹிப் சைஸ் மாறாமல் இருந்தால். இல்லைனா நீங்கள் வந்து சைஸ் மாறுதான் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பட் பேண்ட் வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க, பேண்ட்டு கண்டிப்பாக முக்கியம். நல்லா கொஞ்சம் லென்த்து நீ கார்டாக இருக்க மாதிரி பார்த்து அந்த பேண்ட் எடுங்க. அண்ட் தென் பூட் வந்து எப்பவுமே ஆங்கிள் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஷூஸ் போடாதீங்க, ஷூஸ் போட்டு ட்ரைவ் போகாதீங்க, லாங் ட்ரைவ் போகாதீங்க. ஒரு ஆங்கிள் ப்ரொடெக்ஷன் இருக்கிற அளவுக்குன்னா நீங்கள் ஷூ போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகாது கிராஷ் ஆகும்போது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் பார்க்கும்போது இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஏடிவி ஹெல்மெட் போட்டு போகும்போது உள்ளே இன்டர்காம் இருந்ததுன்னா, இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அந்த இன்டர்காமுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வண்டி ஓட்டலாம். இன்கேஸ் ஒருத்தர் முன்னாடி போனால் கூட அவருக்கு வந்து அவர் நேவிகேட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது, இல்லை ஏதோ வண்டி அங்கே நிற்கிதுன்னா கூட நீங்கள் இன்டிமேட் பண்ணால் அவங்க கொஞ்சம் சேஃபாக வருவாங்க. ஸோ இன்னும் இன்டர்காம்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்க, செம்ம ஜாலியாக இருக்கும் வண்டி ஓட்ட. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரைடு. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தனியாக ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம குரூப் ரைட் போனாலும்
ஃப்ரண்ட்டில் நம்ம ஃப்ரெண்டு போவார், நம்ம பின்னாடி போவோம், இல்லை நம்ம ஃப்ரெண்டில் போவோம், அவர் பின்னாடி வருவார், அப்படி இருக்கும். ஆனால் இதே இன்டர்காம் வருதுன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக போய் அந்த ரைடை போய் கம்ப்ளீட் பண்ணலாம். மோரோவர் நம்மளுக்கு ஒரு டயர்ட் தெரியாது, ஏன்னா கனெக்ட்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டயர்ட் தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டை கண்டிப்பாக உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பார்த்து வாங்குங்க. டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி டேப்பில் மெஷர் பண்ணணுன்றத. அதையும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினாலே கிடைக்கும் அது எப்படி பண்ணணுன்றத. வேணா சொல்லுங்கள், நானும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன். அதில் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் ஹெட் சர்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அது கரெக்டான உங்கள் சைஸ் பார்த்து வாங்குங்க. தப்பான சைஸ் போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்டான உங்கள் சைஸ் எடுங்க. டைட்டாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ரொம்ப டைட்டாக தான் இருக்கக்கூடாது. உங்கள் தலை வலிக்கிற அளவுக்கு டைட் இருக்கக்கூடாது, தலையில் இருக்கிற மாதிரி வாங்கணும், தலை வலிக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. ஸோ அதனால் அது மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் மோரோவர் வந்து நல்ல கொஞ்சம் பிராண்டில் போங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பிராண்ட்லாம் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறீங்கன்னும் போது அதுக்கு சேஃப்டி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் சிட்டி ஹெல்மெட்னால் கூட அந்தளவுக்கு வந்து சிட்டியில் என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் இருக்கும்ன்றது தான் அதில் பேஸ் பண்ணியிருக்கோம். பட் அட்வென்ச்சர் டூரிங்க்கு வேறு மாதிரியான இம்பேக்ட் ரேஞ்சஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 150, 125, 130, 150 கிலோமீட்டர் ஸ்பீட் இம்பேக்ட் வரைக்கும் தாங்குற மாதிரி அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்டிங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் எப்பவுமே இந்த வைசர் வந்து இன்டர்னல் உள்ளே வந்து உங்களுக்கு ஆன்டி பின்லாக் லென்ஸ் இருக்கும். அந்த ஆன்டி பின்லாக் லென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா கோல்ட் டைமும் அதுக்கப்புறம் கோல்ட் டைம்லேயும் ரெய்னி சீசன்லேயும் யூஸ் பண்ணால் அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும். நார்மலாக நீங்கள் சன்லைட் நல்லா சம்மரில் போட்டு போகிறீங்கன்னா அது வந்து ஒரு சிலிக்கான் உள்ளே இருக்கிறது. அது என்ன ஆகும்னா ஹீட்டில் அது வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா அகெயின் அது வந்து திருப்பி நம்ம வாங்கணும். அதோட காஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு 1000 rupees, 1700 rupeesலாம் வருது. நீங்கள் கரெக்டாக அது அந்தந்த பர்பஸில் மட்டும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த டிப்பெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேப்பர் வந்ததில்ல, அந்த பேப்பரே மடித்து கரெக்டாக நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அகெயின் உங்களோட நார்மலாக எங்கே திங்ஸ் இருக்கோ அதை வந்து பத்திரமா யாரும் கைப்படாமல் அதை வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் மழை பெய்கிற டைமோ இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அந்த கோல்ட் சீசனோ அப்போ அதை போட்டு போகலாம். அது நல்லா ஒர்க் ஆகும். அது வந்து அதோட வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். அது எப்படி கழட்டுறது, எப்படி போகிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுற வீடியோ நான் போடுறேன். எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுன்ற வீடியோ நான் எடுத்து போடுறேன். அடுத்தது என்ன சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். கண்டிப்பாக என்கிட்ட நான் இருக்குது, நான் பண்ணித்தரேன். அண்டு பேடிங் வாஷ் பண்ணுறது எப்படி வாஷ் பண்ணுறது வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன், அது எப்படி வாஷ் பண்ணுவேன். அந்த வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து பேடிங் எப்படி வாஷ் பண்ணணுன்ற வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அது உங்களுக்கு அது ஒரு டெமோ வீடியோ மாதிரி போடுறேன் எப்படி பண்ணணுன்றத. அது வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். அண்டு எப்போவுமே வந்து 2 க்ளவ் கேரி பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஷார்ட் க்ளவ், இன்னொன்று வந்து ஃபுல் க்ளவ். தட் மீன்ஸ் ஃபுல் காண்ட்லெட் சொல்லுவோம். ஃபுல் க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. சிட்டிக்குள்ளார ஓட்டும் போது நீங்கள் ஷார்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக நம்ம டிராஃபிக்கில் நிற்க வேண்டியதோ இல்லை டைம் டியூரேஷன் எடுத்து நம்ம போவோம். ஸோ அதனால் ஏர் வென்டிலேஷன் வேணும். ஃபுல் காண்ட்லெட் ஏர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். நீங்கள் ஷார்ட் க்ளவுஸ் போட்டு நல்லா போயிட்டு சிட்டியிலேருந்து அவுட்ரு வந்தோடனே ஒரு இடத்துல பிரேக் எடுப்பீங்களா. எப்போவுமே ஒரு சிட்டி ஓட்டிட்டு ஒரு அவுட்டரில் ஓட்டிட்டு சிட்டி உள்ள வரீங்கன்னா அவுட்டரில் வண்டியை கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நிறுத்தி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வண்டி எடுங்க. அந்த ரிலாக்ஸ் ஆகிற டைமில் க்ளவுஸ் வந்து ஃபுல் க்ளவுஸை தூக்கி ஃப்ரண்ட்டில் டேங்க் பேக்லேயோ இல்லை பேக்லேயோ வச்சுட்டு ஷார்ட் க்ளவுஸ் எடுத்து போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்போது உங்களுக்கு வந்து நல்லா கான்ஷியஸாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் ஹைவேல வந்த ஸ்பீடு வந்து அந்த மைண்ட் செட் டவுன் ஆகி சிட்டியில் போகிற மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கும் சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் சிட்டிலேருந்து அவுட்ரு வர போகிறீங்கன்னா வந்துட்டு வண்டியை அதே போல் நிறுத்தி ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் எடுத்து டீயோ காஃபியோ ஏதோ சாப்பிட்டுட்டு அகெயின் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் காண்ட்லெட் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஜாலியாக ஓட்டு போங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணினாலே நீங்கள் முதல்ல நான் சொல்கிற விஷயம் பண்ணினாலே நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் டயர்ட் ஆகலாம் என்ன ஆகும், நீங்கள் போன டெஸ்டினேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போகலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அது இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூ கெட் டைம். இன்னும் நீங்கள் நினச்ச கிலோமீட்டரை நினச்ச டைமுக்கு முன்னாடி டைம்லேயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிடலாம். ரிட்டன் வரும்போது நீங்கள் ஈஸியாக ரிட்டன் வந்துட்டு ஒரு நாள் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து அகெயின் நீங்கள் உங்கள் ஒர்க்கோ பிஸ்னஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ரைடர் டயர்டாகாமல் இருக்கணும், சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்.
உங்களுக்கு வேறு எதனா வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி போடுறேன். இந்த மாதிரி பைக் ஓரியன்டாக கியர்ஸ் ஓரியன்டாக என்ன வீடியோ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுறேன். அண்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். இல்லை நீங்களே கூட சொல்லுங்கள், இப்படி பண்ணணும்டா இப்படி பண்ணணும் கூட நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் அவருக்கும் தெரிஞ்சுப்பார் அந்த விஷயம். இல்லை அந்த வீடியோ கூட காட்டுங்க, அவரும் புரிஞ்சுப்பாங்க. அண்டு இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ரைடர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக. அண்ட் உங்களோட பாசிட்டிவ் மோட்டிவேட் தான் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா அந்த விஷயம்லாம் பண்ணணும். கண்டிப்பாக ஒருத்தவங்க லாங் ரைட் போகிறாங்கன்னா எதுவுமே சொல்லாதீங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க சொல்லுங்கள். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கூட போங்க, செம்ம ஜாலியாக அந்த விஷயத்தை போய் பண்ணிட்டு வருவாங்க. யாருன்னா ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஒய்ஃபோ, அம்மாவோ, கேர்ள் ஃப்ரெண்டோ இவங்க யாரும் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க மோட்டிவேட்டாக பேசினா கூட நம்ம ஒரு ரைடை ஜாலியாக போயிட்டு வரலாம். நம்மளோட மேக்ஸிமம் என்ன விஷயமா இருக்கும், ரைடு போகிறது ஒரு ஜாலியாக அந்த விஷயம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பைக் எடுக்கிறோம், ஓட்டுறோம். ஸோ அதை கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, அதை பார்த்து எல்லாமே கரெக்டாக ஓட்டுங்க. வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும், வண்டி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இதுக்கு மேலே எல்லாமே பைக் ஓரியன்டாக வீடியோ போகிறேன். தேங்க்யூ.